முஹர்ரம் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்யணும்? நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அருள் வளங்கள் நன்மைகள் நிறைந்த காலங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ரமதான் மாதம் அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த நன்மைகள் வாரி வழங்கக்கூடிய மாதம். நாம் அதில் அமல் செய்தால் இப்போ துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் அது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இறைவனுடைய நாம் அமல் செய்யும்போது அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம் முதல் 10 நாட்கள். அதுபோன்று இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூரா 10ஆம் நாள் இருக்கு பாருங்க, இந்த நாள் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த நாம் நன்மையை பெறக்கூடிய நாள். எப்படி நன்மையை பெறக்கூடிய நாள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு வைக்கக்கூடிய நோன்புகளிலே சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு. அதாவது முஹர்ரம் 10ஆவது நாள் வைக்கக்கூடிய நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்காவில் இருக்கும்போதே அவங்க முஹர்ரம் 10 நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முஹர்ரம் 10 ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்காவில் இருக்கும்போதே. அதே போன்று அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் எதுக்காண்டி நோன்பு வைக்கிறீங்க? அவங்களும் முஹர்ரம் 10 என்ன செய்கிறாங்க? நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அந்த யூதர்கள் சொன்னாங்க, இந்த நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் இருக்கா இல்லையா, ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள். இந்த நாளில் தான் அல்லாஹ் நஜ்ஜல்லாஹு மூசா வ கௌமஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த நாளில் தான் ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் செய்தான், மூழ்கடித்தான். அநியாயம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு இருந்த தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் அறுத்து கொன்று பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழ வைத்த அநியாயக்கார ஃபிரௌன் அவனுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட நாள், கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள். எந்த நாள்? முஹர்ரம் மாதம் 10ஆவது நாள். அப்போ நபியன் அந்த யூதர்கள் சொன்னாங்க, சாம மூசா சுக்ரன் இல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காண்டி நோன்பு வச்சாங்க. முஹர்ரம் 10 என்ன செஞ்சாங்க? நோன்பு வச்சாங்க. அதை பின்பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம்? முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஹுனு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட நாங்கள் தான் மூசாவிற்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், மூசாவை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். அந்த யூதர்கள் மூசா நபியுடைய கொள்கையில் கிடையாது. அப்போ நம்ம தான் மூசா நபி கொண்டு வந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கிறோம். அப்போ அதனால உங்களை விட எங்களுக்கு தான் அதிக தகுதி இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முஹர்ரம் 10 நோன்பு வைக்க சொன்னாங்க. சஹாபாக்கள் முஹர்ரம் 10 என்ன செஞ்சாங்க? நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு சஹாபி கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த முஹர்ரம் 10 நாமளும் நோன்பு வைக்கிறோம், யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க, நாம் அவங்களுக்கு ஒப்பாகிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் உயிரோடு இருந்தால் அசூமன்ன தாசியா, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் 9ஆம் நாளில் என்ன செய்வேன்? நோன்பு நோற்பேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நாம ரசூலா மௌத்தாயிடுறாங்க, நாம முஹர்ரம் மாதம் 9, 10 நம்ம நோன்பு வைக்க நமக்கு என்ன சுன்னத். நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்கல்ல, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9ல நோன்பு வைப்பேன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. அப்போ நாம 9லையும் 10லையும் நம்ம நோன்பு வைக்கிறது நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த ஆஷூரா அதாவது முஹர்ரம் மாதம் 9, 10 நாம நோன்பு வைக்கிறது கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாவங்கள் நாம தௌபா செஞ்சா தான் செய்யப்படும், மன்னிக்கப்படும். நாம இந்த முஹர்ரம் 10 9, 10 2 நாள் நோன்பு வைக்கிறது நம்ம கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். இப்போ ஒரு ஆளுக்கு 9ஆவது நாள் நோன்பு வைக்க முடியாம ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 மட்டும் வைக்கலாமான்னு கேட்டால் என்ன செஞ்சுக்கலாம்? 10 மட்டும் வைத்துக் கொள்ளலாம். 10, 11 வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. நீங்க 9, 10 வைங்க. உங்களுக்கு சில பயணத்திலேயோ வேறு காரணங்களாலே 9 மட்டும் தவறி விட்டதா 10 மட்டும் நம்ம செஞ்சு கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். இந்த முஹர்ரம் மாதத்துல இதுதான் சிறந்தது, இதுதான் சிறப்பு. மற்ற எல்லா காலங்களிலும் நம்ம ஐவல தொழுகிறது அதை முஹர்ரம் மாதத்துல கண்டிப்பா செஞ்சாகணும். அப்போ இந்த மாதிரி மற்ற எல்லா காலங்களையும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட வணக்கங்களை முஹர்ரத்துல செஞ்சு கொள்ளலாம். முஹர்ரம் மாதத்துல நமக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட வணக்கம் இந்த முஹர்ரத்துல 9, 10 நம்ம ஆஷூரா நோன்பு வைப்பது நமக்கு என்னது சிறந்தது. அது கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு நமக்கு என்ன செய்யும்? பரிகாரமாக அமையும். அதே முஹர்ரம் மாதம் என்பது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட புனிதமிக்க ஒரு மாதம்.
அந்த புனிதமிக்க மாதங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம அரசாங்கம்லாம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா இருந்து புனிதமிக்க மாதங்கள்ல போர் செஞ்சாங்கன்னா அது வந்து பெரும் பாவம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான், யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம், நபியே புனித மாதங்களை பற்றி கிதாலின் ஃபீ, புனித மாதங்களை போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீ கபீர், புனித மாதங்கள்ல போர் செய்வது மிக பெரும் பாவம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த புனித மாதங்கள்ல போர் செய்வது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த முஹர்ரம் மாதத்தின் பெயரால் பல்வேறு மூட நம்பிக்கைகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷிர்கான நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படுகிறது. அதுல ஒண்ணு என்ன, முஹர்ரம் பண்டிகை என்று கொண்டாடுவது. முஹர்ரம் நமக்கு இஸ்லாத்துல 2 பெருநாள் தான், ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். முஹர்ரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்குதா? இதை யாரெல்லாம் பண்டிகையா கருதி கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருமே யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். ஏன்னா யூதர்கள் தான் முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறதோட அதை பண்டிகையா கொண்டாடினது யார் தான், யூதர்கள் தான். அப்ப முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள் தான். முஹர்ரம் என்ற ஒரு பண்டிகை நமக்கு மார்க்கத்துல கிடையாது. அப்ப இந்த முஹர்ரம் பண்டிகை என்று கொண்டாடுவது அது யூத கலாச்சாரம். இஸ்லாத்தில் நுழைவிக்கப்பட்ட பித்ஆ, குல்லு பித்ஆத்தின் லலாலா, எல்லா புதுமைகள் நபிகளாய் காட்டித் தராமல் மார்க்கம் என்ற பெயரில் நுழைந்து விட்ட எல்லா புதுமைகளும் வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னால், எல்லா வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். பல ஊர்கள்ல இந்த முஹர்ரம் 10 வந்து ஹசனார் ஹுசைனார் நோன்புன்னு வைப்பாங்க. நிறைய ஊர்கள் என்ன செய்வாங்க, முஹர்ரம் 9, 10 எதுக்காண்டி நம்ம நோன்பு வைக்கிறோம், மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அழித்ததற்காக வைக்கக்கூடிய நோன்பு. நோன்பை நம்ம யாருக்காண்டி வைக்கணும், அல்லாஹ்காண்டி வைக்கணும். இந்த முஹர்ரம் மாதத்துல கர்பலா என்ற சம்பவம் நடந்ததுனால சில ஆட்கள் என்ன செய்வாங்க, ஷியாக்களுடைய கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியில நுழைந்து முஹர்ரம் 9, 10 ஹசனார் ஹுசைனார் நோம்புன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஷிர்கான காரியம். அப்படி ஒரு நோன்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த எண்ணத்துல எந்த நோம்பும் நம்ம வைத்து விடக்கூடாது. அதே போன்று ஷியாக்கள் என்ன செய்வாங்க, இந்த முஹர்ரம் 10 வந்து தங்களுடைய முதுகுகள்ல கடுமையா அடிச்சு இரத்த காயங்களை வந்து என்ன செய்வாங்க, உண்டாக்கிடுவாங்க. ஹசனார் ஹுசைனாருக்காண்டி இவங்க என்ன செய்யறாங்களாம், கவலைப்படுறாங்களாம். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களா இல்லையா, அதுக்காண்டி கவலைப்பட்டு அடிச்சுக்கிறாங்க. இது முழுக்க மார்க்கத்துக்கு மாற்றமானது. யாரு மௌத்தா போனாலும் சரி, ஒரு கணவன் மௌத்தா போனா மட்டும்தான் ஒரு பெண்ணு வந்து 4 மாதம் 10 நாட்கள் அவள் காத்திருப்பு காலம் அவள் கடைபிடிக்க வேண்டும். வேற யாரு மௌத்தானாலும் சரி 3 நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது, துக்கம் கடைபிடிக்க கூடாது. ஹுசைன் மௌத்தா போய் எத்தனை ஆண்டுகள் ஆகி போச்சு, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க துக்கம் கடைபிடிக்கிறாங்கன்னா அது மார்க்கத்துக்கு மாற்றமானது. 2வது விஷயம், நபிகள் நாயகம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஷக்கல் ஜியூப், யார் வந்து சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, கன்னங்களில் அடித்துக் கொள்கிறானோ, தாபி தாவல் ஜாஹிலியா, அறியாமை கால வார்த்தைகளை கூறி அழைக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத், கன்னங்களை அடித்துக் கொள்ளக்கூடியவனும், ஷக்கல் ஜியூப், சட்டைகளை கிழித்துக் துன்பத்தின் காரணமாக சட்டையை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும், தாபி தாவல் ஜாஹிலியா, அறியாமை கால வார்த்தைகளை சொல்லி அழைப்பவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது. அப்ப இந்த ஷியா கலாச்சாரம் இருக்கு பாருங்க, ஒன்னுக்குன்னு அடிச்சுக்கிறது, வச்சு கன்னத்தில் அடிச்சுக்கிறது, தன்னைத்தானே இரத்த காயத்தை உண்டாக்கிறது, இது எல்லாமே முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான, நபி வழிக்கு எதிரான வழிகேடுகள் என்பதை விளங்கிக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்கள் கரங்களை நீங்களே நாசத்துல போடாதீங்க. நமக்கு நாமே கேடு உண்டாக்குற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தடுத்து இருக்கிறான். அப்ப நமக்கு நாமே பாதிப்பு உண்டாக்கக்கூடிய காரியங்களை வந்து இந்த முஹர்ரம் 10 பேராக செய்வது, முஹர்ரம் ஊர்வலம் என்று நடத்துவது. பல ஊர்களில் பஞ்சா எடுப்பாங்க. பஞ்சானா என்ன, ஒரு கை. இப்ப எங்க கடையநல்லூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் இன்றைக்கு ஓரளவு காப்பாத்திருக்கான். எங்க கடையநல்லூர் என்ன செய்வாங்கன்னா கொழுக்கட்டை சுட்டு வழங்குவாங்க. கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்றதுக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம், கொழுக்கட்டையை சாப்பிட்டுக்கலாம். கொழுக்கட்டை சுடும்போது என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த 5 விரலும் என்ன செய்யணுமா, பதியணுமா. இந்த 5 விரல் என்னன்னு கேட்டோம்னா, பஞ்சா எடுப்பாங்களா இல்லையா, பஞ்சாவிலையும் ஒரு கையை தூக்கிட்டு வருவாங்க, அது 5 விரல். இந்த 5 விரல் என்னமா, அதாவது ரசூலுல்லா, ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இவங்க தான் அந்த 5 விரலாம். நிறைய முஸ்லீம் வீடுகளில் போட்டாவை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லா, ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் இவங்க போட்டு வச்சிருப்பாங்க. இது என்ன, இந்த இவங்க வந்து ரசூலுல்லா வந்து கடவுளா பார்க்கிற சித்தாந்தம் இந்த பஞ்சாங்கிறது, இந்த கொலக்கொட்டைங்கிறது. அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, புருதாவது எழுதி வச்சிருக்கிறாங்க, லீ ஹம்சத்துன்
உத்துஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, எனக்கு 5 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 5 நபர்களை கொண்டு நரகத்துடைய சூட்டை நான் அணைத்து விடுவேன். நரகத்துடைய சூட்டை என்ன செஞ்சிருவாங்களா, அணைச்சிருவாங்களாம். 5 நபரை வச்சு. எந்த 5 நபர்கள்? அல் முஸ்தபா வல் முர்த்தலா வபுனாஹுமா ஃபாத்திமா. முஸ்தபானா ரசூலுல்லா, முர்த்தலானா அலி ரலியல்லாஹு அன்ஹு, வபுனாஹுமா அந்த 2 பேருடைய மகன்கள் ஹசன் ஹுசைன், ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமா இந்த 5 பேரை வச்சு நரகத்துடைய சூட்டை செஞ்சிருவாங்களாம், அணைச்சிருவாங்களாம். இந்த 5 பேரும் போய் நரகத்தை விட்டு காப்பாத்திடுவாங்களாம். நரகத்தை விட்டு யாரும் காப்பாற்ற முடியுமா? மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்சின் ஷையா. அந்த நாள்ல எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதுவுமே செய்ய முடியாத நாள். வல் அம்ரு யௌமைதின் இல்லா, அன்றைய நாள்ல அதிகாரம் அனைத்தும் யாருக்கு மட்டும்தான் உள்ளது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே நீ உன்னையே நீ பாதுகாத்துக்கொள். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் தடுத்து விட முடியாது. தன்னுடைய மாமிக்கு சொன்னாங்க, உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் தடுத்து விட முடியாது. தன்னுடைய குறைஷி குடும்பத்துக்கு சொன்னாங்க, யா மாஷர குறைஷ் இஸ்தரவ் அன்ஃபுசக்கும், குறைஷி குடும்பமே உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது. மறுமை நாள்ல யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. நரகத்தை விட்டு காப்பாற்ற முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆளை நரகத்துக்கு போட்டான்னு சொன்னோம்னா அல்லாஹ்வை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது என்பது குர்ஆன்ல எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நபிகள் நாயகம் நரகத்தை விட்டு காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்புறது குஃப்ரா இல்லையா? நபிகள் நாயகம் மட்டுமா சொல்றாங்க? நபிகள் நாயகத்தை மட்டும் சொன்னா ஷிர்க் தான், குஃப்ர் தான். வேற யாரான அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவங்க எல்லாரும் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில தான் இந்த பஞ்சான்னு ஒண்ணு எடுக்கிறாங்க. ஒரு கையை கொண்டு வர்றது, குழந்தை இல்லாத பெண்கள்லாம் அதை குதிரைக்கு மேல கொண்டு வந்து அதை தொட்டு கும்பிடுறது, அதுக்கு ஏதாவது பறக்கத்திற்கு நம்புறது, கொழுக்கட்டையை சுட்டு என்ன செய்வாங்க, விளம்புவாங்க. யாருக்கா நோய் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த நோயாளியை உட்கார வச்சு அந்த கொழுக்கட்டையை மேல என்ன செய்வாங்க, மொத்தமா கொட்டி அதை எடுத்து விளம்புவாங்க. அப்படி விளம்பிட்டா என்ன செஞ்சிருமா, அந்த நோய் நீங்கிரும் அப்படின்லாம் என்ன செய்யறாங்க, நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹசனார் ஹுசைனார் நோன்பு, இந்த பஞ்சா கலாச்சாரம், இந்த முஹர்ரம் பண்டிகை என்று கொண்டாடுவது, இது எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்கள். இவை எல்லாமே ஷியாக்களுடைய கலாச்சாரங்கள், யூதர்களுடைய கலாச்சாரங்கள். முஹர்ரம் மாதத்துக்கு உள்ள ஒரே சிறப்பு, முஹர்ரம் 9-10 நாம் நோன்பு வைப்பது சுன்னத். அந்த நோன்பு எதற்காக? நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள், நோன்பு நோக்க சொன்னார்கள். அந்த அடிப்படை என்ன செய்யறோம், அந்த நோன்பை வைக்கிறோமே தவிர, இது தவிர வேற எல்லா காரியங்களும் அந்த மாதிரி செய்யறது எல்லாமே அது மார்க்கத்துக்கு மாற்றமானது. அவற்றை நாம் என்ன செய்யணும், அந்த பாவமான காரியங்களை, ஷிர்கான காரியங்களை நாம் தவிர்த்து கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பானது.